அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்று நீட்டல் அளவையில் நம்ம கழித்தல் பார்க்க போகிறோம். சரிங்களா? கழித்தலில் பார்க்க போகிறோம். பக்கம் 66. ஓகே, பாடப்புத்தகத்தில் பக்கம் 66. ஓகே, இதை நான் விளக்குறேன். தயவு செய்து கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. பாடப்புத்தகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பக்கம் 66. குணதேவன் 5 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ரிப்பன் வாங்கினார். அதில் 2 துண்டு வெட்டினார். வெட்டிய ரிப்பன் முறையே 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் ஆகும். அவரிடம் மீதமுள்ள ரிப்பன் அளவை மீட்டர் சென்டிமீட்டரில் குறிப்பிடுக. ஓகே, இது தொடர்ந்தாற்போல் நம்ம கழிக்கணும். தெளிவாக கேளுங்க. அவர் 5 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ரிப்பன் வாங்கினார். ஓகே, அப்போ கீழே கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் 80 சென்டிமீட்டர். அதை ரொம்ப 2ஆக வெட்டியிருக்காரு. அதில் ஒன்று 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர். இப்போ அதை நம்ம கழிக்க போகிறோம். ஓகே, 5 மீட்டர் 80 சென்டிமீட்டரில் 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர் கழிக்கும்போது நீங்கள் சுலபமாக கழிச்சிடலாம். ஸோ 80 சென்டிமீட்டர்லேருந்து 65 சென்டிமீட்டர் கழிக்கும் போது விடை 15 சென்டிமீட்டர் வருது. ஓகே, இந்த பக்கத்து 5 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை கழிக்கும் போது விடை 4. ஸோ விடை 4 மீட்டர் 15 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அந்த 4 மீட்டர் 15 சென்டிமீட்டர் மட்டும் விடை இல்லை. இன்னும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டரை நீங்கள் கழிக்கணும். ஓகே, இப்போது இந்த 4 மீட்டர் 15 சென்டிமீட்டரை எடுத்து பக்கத்தில் எழுதும்போது 3 மீட்டர் 115ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ஏன்னா இப்போ 4 மீட்டர் 15 சென்டிமீட்டர் இங்கே போட்டால் அதற்கு கீழே 75 சென்டிமீட்டர் போடும்போது 15லேருந்து 75 சென்டிமீட்டர் கழிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஓகே, நான் தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன். 4 மீட்டர் 15 சென்டிமீட்டரை எடுத்து பக்கத்தில் எழுதாமல் ஏன் 3 மீட்டர் 115ன்னு போட்டிருக்காங்கன்னா, வெறும் 4 மீட்டர் 15 சென்டிமீட்டரில் அந்த 15லேருந்து 75 சென்டிமீட்டர் கழிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 4 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை கழித்து 3 மீட்டரை போட்டு அந்த மீதமில்லை அந்த கழிச்சாங்கள 1 மீட்டர், அந்த 1 மீட்டரை 100 சென்டிமீட்டராக மாற்றினா அந்த 100ம் இந்த கீழே உள்ள 15ம் சேர்த்தா 115 சென்டிமீட்டர். புரியுதா? அங்கே ஏன் 3 மீட்டர் 115 சென்டிமீட்டர் வந்திருக்குன்னா அந்த 4லேருந்து 1 எடுத்துட்டாங்க. அதனால் 3. அந்த 1 அந்த 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அந்த 100 சென்டிமீட்ரு ப்ளஸ் அந்த கீழே இருக்கிற 15 சென்டிமீட்ரு சேர்த்தா 115 சென்டிமீட்ரு. இப்போது 75 சென்டிமீட்டர் அங்கே கழிச்சிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல சுழியம் போட்டிருக்காங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் சுழியம் போட்டிருக்காங்க. ஸோ 115 சென்டிமீட்டர்லேருந்து 75 கழித்தா விடை 40. இந்த 3 அப்படியே போட்டால் விடை 3 மீட்டர் 40 சென்டிமீட்ரு. ஓகே, இந்த ஆரஞ்சு பாக்ஸை பாருங்கள். 15 சென்டிமீட்டரில் 75 சென்டிமீட்டரை கழிக்க இயலாது. ஓகே, 15ல் 75 கழிக்க முடியாதனால ஆகவே 1 மீட்டரை 100 சென்டிமீட்டராக மாற்றவும். அதாவது அந்த 4 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை எடுத்து 100 சென்டிமீட்டரை மாற்றி இந்த 15ஓட சேர்த்தோன்னே 115. புரியுதுங்களா? ஸோ 5 மீட்டர் 80 சென்டிமீட்டர் கழித்தல் 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர் கழித்தல் 75 சென்டிமீட்டர் விடை 3 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஓகே, 7 மீட்டர் 19 சென்டிமீட்டரில் 2 மீட்டர் கழிக்கணும். ஓகே, அடுத்து 1 மீட்டர் 64 சென்டிமீட்டர் கழிக்கணும். ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 7 மீட்டர் 19 சென்டிமீட்டரில் 2 மீட்டரை கழிக்கணும்னா இந்த இடத்துல 2 மீட்டர்னால இந்த இடத்துல 2 இடத்துல சுழியம் போட்டிருக்காங்க சென்டிமீட்டர். ஸோ விடை 19 சென்டிமீட்டர். 7லேருந்து 2 கழிச்சா 5 மீட்டர் 19 சென்டிமீட்டர். இது விளங்குதுங்களா? ஸோ இப்போ நம்ம மீதம் இருக்கிற 1 மீட்டர் 64 சென்டிமீட்டர் கழிக்கணும். ஓகே, 19 சென்டிமீட்டர்லேருந்து 64 சென்டிமீட்டர் கழிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ இங்கே இருக்கிற 5 மீட்டரை 5 மீட்டரில் 1 மீட்ரு எடுத்துட்டா
ஸோ அது வந்து 100 சென்டிமீட்டர் ஆகும். ஸோ அந்த 5 மீட்டர் 1 மீட்டர் எடுத்தோம், நாங்கள் 4 போட்டு அந்த 100 சென்டிமீட்டர் இங்கே 100 ப்ளஸ் இங்கே இருக்கிற 19 சேர்த்து 119 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 119ல் 64 சென்டிமீட்டரை கழிச்சா விட 55, 4 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை கழிச்சா விடை 3. ஸோ விடை 3 மீட்டர் 55 சென்டிமீட்டர். ஓகே, இது விளங்குதுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து அதுக்கு கீழே இருக்கிற 2 கேள்வி, அதோட வழிமுறை நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, 8 மீட்டர் கழித்தல் 4 மீட்டர் கழித்தல் 36 சென்டிமீட்டர். ஓகே, கவனிங்க, 8 மீட்டர்லேருந்து 4 மீட்டரை கழிச்சிடணும். ஆமாவா? ஓகே, 8 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் கழித்தால் விடை வந்து 4 மீட்டர். ஒத்துக்கிறீங்களா? இப்போ 4 மீட்டர்லேருந்து 36 சென்டிமீட்டரை கழிக்கணும். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரை கழிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்ப்போம். 4 மீட்டர்லேருந்து 36 சென்டிமீட்டர் கழிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஓகே, 36 சென்டிமீட்டர் கழிக்கும் போது இதிலேருந்து 1 மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். ஓகே, பாருங்கள், இப்போ நான் அந்த 4 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் எடுத்துட்டேன்னா 3 மீட்டர் நாங்கள் பக்கத்தில் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். ஏன் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன்? ஏன்னா நான் 36 சென்டிமீட்டரை கழிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து, ஏன்னா இங்கே வந்து மீதம் வெறும் 4 மீட்டர் தான் இருக்குது, எதுவுமே சென்டிமீட்டரில் இல்லாதனால நான் 3 மீட்டர் ஆக்கிட்டு 4 மீட்டரில் 1 மீட்டரை எடுத்துட்டேன். ஸோ மீதம் 3 மீட்டர் அங்கே போட்டிருக்கேன், பக்கத்தில் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன், 36 சென்டிமீட்டர் அங்கே கழிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் சுழிய மீட்டர் போட்டிருக்கேன், ஏன்னா ஒன்றுமே இல்லை கழிக்க. ஸோ விடை என்ன? 100 மீட்டர் 36 சென்டிமீட்டர் கழிச்சேன்னா எனக்கு விடை 64 சென்டிமீட்டர் வருது. இந்த 3 அப்படியே எடுத்து போடுவேன். ஸோ விடை வந்து 3 மீட்டர் 64 சென்டிமீட்டர். புரியுதா? புரியலன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கேளுங்க. இரண்டாவது கேள்வி பாருங்கள். 6 மீட்டர் கழித்தல் 3 மீட்டர் 29 சென்டிமீட்டர். 6 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் 29 சென்டிமீட்டர் கழிக்கணும். அதுக்கடுத்து 85 சென்டிமீட்டர் கழிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஏன் 5 மீட்டர் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன்? வெறும் 6 மீட்டரில் 3 மீட்டர் மட்டும் கழிக்கலாம். அந்த 29 சென்டிமீட்டர் கழிக்க நமக்கு சென்டிமீட்டரில் வேணும். ஸோ அதனால் அந்த 6ல் நான் 1 எடுத்துட்டேன். ஸோ நான் 5 மீட்டர் போட்டிருக்கேன், 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து கீழே 3 மீட்டர் 29 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? நான் வேகமாக போகிறேன்னா, ஓகே, 6 மீட்டரில் 3 மீட்டர் 29 சென்டிமீட்டரை நீங்கள் கழிக்கணும், சரியா? ஓகே, இப்போ நம்ம 3 மீட்டரை மட்டும் கழிச்சிருவோம். இந்த 29 சென்டிமீட்டர் கழிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக மேலே சென்டிமீட்டரில் வேணும். அதனால் நான் என்ன செஞ்சேன், அந்த 6 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் 5 மீட்டர்னு போட்டிருக்கேன். அந்த எடுத்த 1 மீட்டரை வந்து இந்த இடத்துல சென்டிமீட்டராக மாற்றி போட்டிருக்கேன், 100 சென்டிமீட்டர் கழித்தல் 3 மீட்டர் 29 சென்டிமீட்டர். ஓகே, விடை வந்து என்ன வரும்? 100 மீட்டரில் 29 கழித்தால் விடை 71 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 5 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் கழித்தா விடை வந்து என்னது? 2 மீட்டர். ஸோ 2 மீட்டர் 71 சென்டிமீட்டரில் இப்போ நான் 85 சென்டிமீட்டர் கழிக்கணும். 85 சென்டிமீட்டர் கழிக்கணும். 71 சென்டிமீட்டரில் 85 கழிக்க முடியுமா? முடியாது, ஆமாவா? ஸோ என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற 2 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் அங்கே எடுத்துகிட்டு போனால், இங்கே பாருங்கள் 1 மீட்ரு. இப்போ நான் 171 சென்டிமீட்ரு. மேலே உள்ள கேள்வியில் வந்து நான் 100 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இந்த கேள்வியில் ஏன் 171 போட்டிருக்கேன்? ஏன்னா இந்த முதல் பகுதியில் 71 சென்டிமீட்டர் மீதம் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நான் போட்டனால 171 சென்டிமீட்ரு. இந்த இடத்துல ஏன் 1 போட்டிருக்கேன்? ஏன்னா இந்த 2 மீட்டர்லேருந்து 1 மீட்டரை எடுத்து நான் இந்த இடத்துல சென்டிமீட்டராக மாற்றிருக்கேன். ஸோ விடை வந்து 86, 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஓகே, இந்த 2 கேள்வியும் நோட்டு புக்கில் செய்யுங்க. நோட்டு புக்கில் செஞ்சுட்டு படம் எடுத்து கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 123 124 செய்யணும். அதுவும் செஞ்சு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும், சரிங்களா? அதாவது கூகுள் கிளாஸ் ரூமில். ஓகே, இந்த ஒரு 2 கேள்வி
ப்ளஸ் 123 124 அதுவும் செய்யணும். ஓகேங்களா? ஓகே, நன்றி மாணவர்களே.